இன்னும் எவ்வளோ டேஸ் இப்படியே தனியாக இருக்க முடியும்னு யாரோ ஒருத்தரை பார்த்து பல பேர் கேட்குற கொஸ்டின் தான் இது. இதில் புரியாத ஒன்று என்னன்னா, யாருன்னா லைஃப் லாங் ஃபுல்லாக நம்மளோட வரப்போகிறாங்களா என்ன? எப்படி இருந்தாலும் நம்ம தனியாக தானே இந்த உலகத்தை சர்வைவ் பண்ண வேண்டியதாக இருக்குது. சம்டைம்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி மேரேஜெலாம் பண்ணி ஒரு பெரிய ஃபேமிலியோட இருந்தால் மட்டும் இங்கே எல்லோரும் ஹாப்பியாக இருக்காங்களா என்ன? இல்லை எப்போவுமே அவங்களுக்காக கூட யாருன்னா ஒருத்தர் இருக்க போகிறாங்களா? ஜாயிண்ட் ஃபேமிலியோ செப்பரேட் ஃபேமிலியோ, அங்கே அந்த 4 செவத்துக்குள்ளே நிறைய பேர் தனிமைக்குள்ளே மாட்டிட்டு தான் இருக்காங்க. இங்கே மிகப்பெரிய கொடுமையே இதுதான். எல்லாரும் இருந்தும் நமக்காக நம்ம எதிர்பார்க்குற டைமில் ஒருத்தர் கூட இல்லாமல் இருக்கிறது. எதுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்? எதை காப்பாற்றி இன்னும் இந்த பொய்யை சொல்லி பல பேரோட லைஃப்பை நாசம் பண்ணிட்டு இருக்கீங்க. தனியாக இருக்கணும்னு யாருன்னா சொன்னால் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, விட்டுடுங்க. உங்களால் தனியாக இருக்க முடியலையா? உங்கள் லைஃப்காக என்ன வேணுமோ அதை மட்டும் பண்ணுங்க. அடுத்தவங்க லைஃப்பை டிசைட் பண்ண உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. நீங்கள் அவங்க லைஃப்பில் ஒரு பார்ட், ஜஸ்ட் ஒரு பார்ட். அதோட இருந்துக்கோங்க. அவங்க லைஃப்பை ரன் பண்ண. தனியாக இருந்தாலும் ஹாப்பியாக கண்டிப்பாக இருப்பாங்க.